ஏய் செம்மையா இருக்கடாப்பா, செம்மையா இருக்குல்ல. இவன் எல்லா இடத்துக்கும் போலாம் தானே. இங்க வந்து பாருங்க, நீங்க இங்க பாருங்க. ஐயோ ஒரு பாத்ரூம்ல என்ன கூட பார்க்க மாட்டேன் திரும்பி. மானம் போச்சு, மரியாதை போச்சு, கண்ணியம் போச்சு. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? கண்ணு இப்பதான் பளிச்சு தெரியுது. ஏய் சின்ன பையா, ஸ்வர்ண பூமி சூப்பரா இருக்கேப்பா. கிளைமேட் நல்லா இருக்கு போலயே. சூப்பரா இருக்கு. ட்ரெக்கிங் போற ஏரியா மாதிரி இருக்கு காட்டுல. ரிசப்ஷன் பயங்கரமா இருக்கு. ஸோ இவங்க தான் ஹேமச்சந்தர் ப்ராப்பர்ட்டி ஓனர். ஹலோ, அங்கிட்ட தான் ஃபோன் பண்ணோம். ஸோ ரெடியாக இருக்கா ப்ரோ ரூம்ஸு? சும்மா சொல்லலாம் ப்ரோ. இவன் ஓகே, இவன் எல்லா இடத்துக்கும் போகலாம் தானே. எங்கே வேணாலும் போகலாம். ஓகே ப்ரோ, டன். அப்புறம் என்ன சோட்டோ, விட வேண்டியதா? என்ஜாய். ஹலோ சொல்லு, அண்ணா சொல்லு. ஹலோ ஹாய் ஹாய் சொல்றா. டயர்டா இருக்கறப்பல டிராவல் பண்ணிட்டு வந்து. ஏய் செம்மையா இருக்கடாப்பா, செம்மையா இருக்குல்ல. அந்த இந்த செடி அதான் வச்சிருக்காங்க. இந்த பாட்டு இருக்குல்ல இந்த ஃப்ளவர். நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள நம்ம இருக்கிற ஃபீல் இருக்குல்ல. ஃபுல்லாவே காடு தான். இவனுக்கு நடப்பாதை மட்டும் தான் தெரியுது. நமக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போது சோட்டு. நீ ஓடலாம், ஓடி வரலாம், ஆடலாம், ஆடி வரலாம், பாடலாம், என்ன வேணா பண்ணலாம் சொல்லிட்டு. நீங்க பேர்லாம் பாருங்க, குறிஞ்சி ஆடு இந்த பில்டிங் பேரு. நமக்கு என்ன செம்பருத்தி ப்ராப்பர்ட்டி சாங் பாட போறேன். செம்பருத்தி செம்பருத்தி. அப்படி பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க சார். செம்பருத்தி செம்பருத்தி வேணாம். அது ஒரு பாலை. பாலை மருதம், அது வந்து நெய்தல். பாலை நெய்தல் மருதம். நம்பருக்கு போறது என்னது? என்னது இது பேர்லாம் பாரு. இது வந்து முல்லை. முல்லை. அதான் மத்த முல்லையை பார்த்தியா ஆண் கத்துறன்னு பார்த்தேன். முல்லை கிட்ட இருக்கு. சட்டு வா உள்ள போலாம். போட்டுக்கான அந்த குட்டி அந்த கார்ட்டூன்ல எல்லாம் வரும்ல ஒரு கேட், அது மாதிரி இருக்கு இது. நம்ம வளைவோம்ல. ஃபயர் கேம்ப்க்கான இடம். கேம்ப் ஃபயர் இங்கே வச்சு சட்டு இங்க வா. நைட் இங்கே கொளுத்திட்டு ரவுண்டா உட்காந்துக்கலாம். இது நம்ம மார்னிங் டீ குடிக்க போற இடம். ஓகே. ஏய் வாவ் வாவ் வாவ். என்னடா ஃபேன்லயே லைட் இருக்கு. லைட் இருக்கு. சட்டு ஜாலியா இருக்கா? சூப்பரா சூப்பர். எவ்வளவு பெரிய ரூம். இங்க பாரு, இங்க ஒரு ஆள் படுக்கலாம் போல இல்லல. ஸ்விட்ச் பாத்தீங்கன்னா எல்லாமே ரிவர்ஸ். நம்ம கீழ போட்டதானே ஆன் ஆகணும். பழைய காலத்து டைப்ல இருக்கு. ஆன் ஆகுது. எல்லாம் எங்க தாத்தா வீட்ல அப்ப இருக்கும். நான் வந்து ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் வந்து மீட்டர் காட்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? லான்ச் பண்ணப்பே நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ட்ராவல் பண்ணி ஆத்தங்குடி டைல்ஸ் போட்டுருக்காப்ல. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வீட்டுல போய் இதே மாதிரி கேக்குமா? உனக்கு இது பிடிச்சிருக்கா? ஆக்சுவலா வந்து சம மேட்டர்னா இது அந்த செட்டிநாடு ஸ்டைல்ல அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி பிரெஞ்ச் கலர் ஸ்பேஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க பாரு. இண்டோ விக்டோரியா, அந்த இண்டோ பிரெஞ்ச் கலர்ல இருக்குது. இது ஏன் பெயிண்ட் அடிக்காம இருக்குல்ல? அதெல்லாம் என்ன அடிப்பாங்க? அது அவர்கிட்ட காசு இல்லையாண்டா, அப்படியே நிப்பாட்டான் பாதியில. மேலலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பாவம் வசதி இல்ல போல. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் உச்சா போயிட்டு வரேன். எல்லா வீடியோ இது ஒன்று போயிடுறான். காலையில தூங்க வச்சு நான் பாட்டுக்கு இதான் கதவுன்னு ஓட போறேன் படைச்சுக்கிட்டு.
இங்க வாங்க, இங்க வந்து பாருங்க எல்லாரும். நீ பாத்ரூம் போறதுல முன்ன வந்து பாரு. பாத்ரூம்னா இங்க வந்து பாருங்க, நீங்க இங்க பாருங்க. இந்த கண்ணாடிய பாருங்க, இத பாருங்க எப்படி இருக்கு. செல்லடா. வாவ் வாவ் அப்படி இருக்கு. என்னங்க பாத்ரூம்ல கூட செடி வளர்த்து. இங்க பாருங்க, இது செல்லடா. ஏய் சவையா இருந்தா. ஏய் இது பாருங்கப்பா, பியர் பாட்டில். தெரியுமோ? இது பீர் பாட்டில் உனக்கு எப்படி தெரியும்? எவ்வளவு ஓப்பனா இருந்தாலும் இந்த பக்கம் ஏற முடியாத அளவுக்கு ஹைட்டா இருக்கு நினைக்கிறது இல்ல. வேற வியூ பாயிண்ட் இல்ல இந்த பக்கத்துல இருந்து உள்ள பாக்குறதுக்கு. ஆனா பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போகும்ல உள்ள, ஜாலியா. அட அடவுளே, சம வியூ. மேல ஊஞ்சல் உட்கார்ந்து ஈவினிங் டைம்ல காஃபியை குடிச்சிட்டு பட்டர் பிஸ்கட். பட்டர் பிஸ்கட் அப்படியே சும்மா மனசுக்கு பிடிச்ச யாரா கோமாளி? அழகான ஒரு பொண்ணோட உட்காந்து கதை பேசிட்டு வந்துட்டேன் மாமா. பொண்ணுன்னு சொன்னாங்க, அதுவே தப்பு. சொன்னேன். அதுக்கு அவங்க பையனா இருக்கணும். அழகான பொண்ணுன்னு சொன்னேன். தங்கமே இருக்கு. எப்படி இருக்கு தெரியுமா? ஓராஜா ஜோரா இருக்கா? இது நல்லா இருக்கு. நீங்க இந்த மாதிரிலாம் கூட்டு வந்தீங்கன்னா அல்டிமேட்டா உங்க பெட்டோட வந்துட்டு செம்மையா என்ஜாய் பண்ணலாம். செம்மையா சூப்பரா இருக்கு, நிஜமாலே ரொம்ப நல்லா இருக்கு. சோட்டு வச்சு படையப்பா ஷாட்டை ரீக்ரியேட் பண்ணுவோம். உண்மையாவே ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி ஐஸ்வர்யா. சூப்பரா இருக்கு. நாங்க இங்க வந்துட்டு ஒரு 2 days ஸ்டே பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன செய்ய போறோம், இங்க இன்னும் என்னென்னலாம் இருக்கு, அப்புறம் நம்ம என்னென்னலாம் கூத்தடிக்கிறோம் எல்லாத்தையும் வந்துட்டு உங்களுக்கு லைனா காட்ட போறோம். இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு, இருந்தாலும் நான் என்னோட ஸ்லாங்ல சொல்லிக்கிறேன். இந்த மலை பேர் என்ன? கொல்லிமலை. திருமலை. திருமலை சீரீஸ். தங்கம்மா ஜாலியா இருக்கடி, ஜாலியா இருக்கடி, பிடிச்சி கடி கிடக்கு. சரி அடுத்து என்ன? பசிக்குது லைட்டா. ஆமா நானுமே வர வேலை கேட்கணும்னு நினைச்சேன், பசி வந்துருச்சு. இல்ல இங்க ஃபுட் நான் சொல்லிட்டேன், ட்ரை பண்ணி பாருங்க. இங்க வெளியில எதுவும் பெரிய கடைங்க எல்லாம் இருக்குமான்னு தெரியல. ஸோ இவரே சொன்னார் இல்லை கிட்ட நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கன்னாரு. ஸோ இங்கே சொல்லியிருக்கேன், பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா இங்கேயே கண்டினியூ பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா இங்கே வெளியே போய் பார்ப்போம். ஒரு குழியில போட்டு வந்துருவோமா? குளிச்சிரோமா ஃபர்ஸ்ட்? குளிப்போம். குளிச்சோன்னா ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவும் அந்த இடம் செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் வேலை போய் பட்டு பட்டுன்னு குளிச்சிருங்க. ஆமாம், பட்டு பட்டு குளிச்சணும். ஓகே. எஸ் கமான் கேடா. பாத்ரூம் நல்லா இருக்கு, வேடிக்கை பார்த்துட்டு கக்கா போறேன், நான்லாம் ஃபாஸ்ட் ஃபுல் பிஸி குளிக்கிறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஏன்னா 2 பேரும் அப்படிதாங்க. பாத்ரூம் நல்லா இருந்துச்சுன்னா கக்கா போய்கிட்டே இருப்பாப்ல, எவ்வளவு நேரம் ஆனாலும் சோட்டுக்கிறேன். ராத்திரி எவன்டா ரயில்ல தூங்க விட்டுருக்காங்க, அதனால செத்த நேரம் அசன் தூங்கிட்டேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? இது சொல்லவே வேணாம். சோட்டு அங்கேயே படுத்துக்கிட்டு இருக்கும் கூட, ஃபோன் நோண்டிக்கிட்டு. பாடு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி வாங்க கிளம்புவோம். சோட்டு பாய். சோட்டு பாய். சோட்டுமா நடக்கிறது கூட ஒரு வேலையா இருக்கேன். சோட்டு பாய். இந்த பழக்கம் இருக்குல்ல உனக்கு, யாரும் சுயமா சிந்திச்சு ஒழிய மாட்டியா? சோட்டு ஏய் வர மாட்டேங்குதுடா. சோட்டு மொட்டை மூஞ்ச கழுவுறானா? சார் என்ன பண்றீங்க? ஒளிச்சிட்டு இருக்கம்பா. சரியான பாத்ரூம்டா. நான் பாத்ரூம் பிடிச்சிருக்கு. ஆமா எனக்குமே அந்த பாத்ரூம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி நேச்சர் ஃபாரஸ்ட்ல குளிக்கிற மாதிரி, ஜோதிகா ஒரு படத்துல குளிப்பார்ல, தக்கச்சிமி தக்கச்சின் தக்கச்சிமி தக்கச்சின்னு தண்ணியில விளையாடிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி செம்மையா விளையாடிட்டு ஃபன் பண்ணலாம். அதுதான் இவன் ஒரு மாதிரி மாறிட்டு இருக்கான் ஐஸ்வர்யா. வர வர நான் உடம்பு பொது பொதுன்னு ஆகிட்டு இருக்கு. பெண்கள் ரசிகர் பொண்ணுங்க மாதிரி, அன்னைக்கே சொன்னேன் பொண்ணுங்க மாதிரி என்ன இப்படி மோதிரம் போட்டுருக்கு. இந்த பாபா மோதிரம் அது நீங்க பாபா வாங்கி கொடுத்தது. மோதிரம் பாபா வந்து உன பொண்ணுங்க வரல போட சொல்ல மோதிரத்தை. இதுலதான் பத்துச்சு, அது லூசா இருந்துச்சுன்னா அதுல போட்டா போடக்கூடாது, பெரிய பெரிய சைஸ் வாங்கி போடணும். நாங்க மட்டும் பெண்ணா மாறிக்கிட்டு இருக்கோம். மாறிக்கிட்டு இருக்கா யோசிச்சு பாரு. இப்ப அதே சீனு, இப்ப மழை அவன் என்ன சொல்றான், ஓகே அந்த மாதிரி இதுல வரப்போகுது, ஷவர் வரப்போகுதுன்றான். பையா படத்துல மலை சீன் இருக்கு, அடடா மாடா சொல்லிருக்கலாம். எத்தனை மலை சீக்வன்ஸ் இருக்கு திடீர் அது ஜோதிகாவோட சிடுவாச்சு, அது சொல்லிருக்கலாம். எனக்கு அதெல்லாம் ஸ்ட்ரைக்காவில திடீர்னு தான் ஃபேமஸ் ஆச்சு. ஜோதிகாவோட தங்கச்சி தங்கச்சின்னு போடலான்னு சொன்னேன். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏய் சரி சீக்கிரம் போய் குளி, நாங்களும் குளிக்கணும். நான் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு உடனே இந்த ஆடுற வேலை எல்லாம் பாத்ரூம்ல வச்சுக்காதே. இந்த பாரு வலிக்கு விழுங்கினா கபாலம் வந்து உடைஞ்சு போயிடும். குளி அனுப்புங்கப்பா. அதெல்லாம் நான் போய் குளிச்சுட்டு உண்மையாவே ஜோதிகாவா ஃபீல் பண்ணி ஆடுறன்னு ஆடி தொலைக்காத.
வலி விட்டு சாவ போற. நான் போய் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குளிச்சுட்டு வரேன். அங்க வருமா பொண்ணு பிறந்தமா கட்டுறான். நான் எடுத்து இப்படி போட வந்தா அது அப்படி இருந்துச்சு. சந்தேகமா இருக்கு. நிஜமாலே பண்ணுவான்ப்பா அதை. எனக்கு டவுட் வயசுலேருந்து ஆடுவான் அப்படிதான். ஷவரில் போனால் உட்காந்துட்டே இருப்பான், டான்ஸ்லாம் ஆடுவான். இப்போ ஆடினா வலிக்கிட்டு விட போகிறான், அது வழுவழுன்னு இருக்கு சொல்லி. அவன் வலிக்கிட்டு விழுந்தாலும் போல ஜோதி கேமரா ஆடுவான் போல. ஏய் பசங்க உள்ள ஒரு கேமரா வைப்போமா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டே. ஏய் நான் தானே எடிட் பண்ணுவேன், நான் பார்த்து குளிப்பான் என்னன்னு தெரியாது. பரவாயில்ல, எடிட் பண்ணும்போது நான் தானே, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அவனே எடிட் பண்ண வைப்போம். டேய் கேமரா வைக்க வேணாம், ஃபோன் வச்சிருவோமா உள்ள? இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. அங்கே எங்கே பேர் ஃபுல்லாக செடி கிடியாக இருக்குது, நடுவில் வச்சு தெரியா? நான் கூப்பிட்றேன் வெளியே. என்ன வச்சுட்டா நான் வெளியே கூப்பிட்றேன். இந்த பழிக்கு நானும் கூட்டுதான். நான் கூட்டிட்டு வந்து அர்ஜென்ட்டாக உள்ள கூப்பிடுறேன், துணைக்கு வாங்க சொல்லிட்டு கார் நான் எடுத்துன்னு போகிறேன். கார் கொடுங்க, கார் எடுத்து போயிட்டு அதுக்குள்ளே வச்சுருங்க. ஓகே ஓகே ஓகே, சீக்கிரம் போ சீக்கிரம் 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 போடு. இதோ பாவி கொஞ்சம் லக்கேஜ் இருக்கடா கார்ல. இப்போ வா, உடனே வா, குளிச்சு வந்துடுவா. இதோ வரேன். வா சீக்கிரம் வா, கார் கீ கொடுங்கப்பா. இதோ அங்கே இருக்கு பாரு, ட்ரெயின் மேலே இருக்கு. அந்த சோட்டோட மேட் இருக்குல்ல, அதான் கீழே போட்டு உட்காந்து வேண்டாம். அந்த கதவை லாக் பண்ணிட்டு போட முடியுங்கடா. A few inches later. மக்களே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. என்னவா எடுத்தாச்சா? எடுத்து வாசல்ல போட்டு இந்த பாருங்க, அது உட்காராம இங்க வந்துருச்சு. சரி ஓகே, நம்ம குளி சொல்ல அப்புறம் சீக்கிரம் சீக்கிரம் அடுத்தடுத்து குளிக்கணும்டா, சீக்கிரம்டா. என்ன பண்ணிருக்கீங்க? தெரியாது. ஓகேவா? ஊட்டி வரைக்கும் ட்ரை பண்ணு. கடவுளே, சட்டிக்கிட்டே கழட்டிட்டான், நான் பொறுப்பு இல்லை. டேய் மணியண்டா, எவ்வளோ நேரம்டா? அப்போ உண்மை டான்ஸ் தானே ஆடுற? இப்போ மறந்தாட்டில் நான் வந்து இது பிளர் வைக்க மறந்துடும். நான் பார்க்குறவங்க என்ன ஆகுறது? எல்லாம் முடிச்சோடனே அவனுக்கு உண்மை தெரிஞ்சு நடந்துச்சு. கொஞ்சம் ஃபுட்டேஜ் காமி பண்ணிட்டு அப்போ சொல்ல உண்மையை, ராஜா இது நீ தான் எடிட் பண்ண ரெக்கார்ட் பண்ணீங்க, ஏன்னா அந்த மாதிரி ஃபுட்டேஜ் இருக்கு. இது பொறிக்க உங்களுக்கு தேவை, அதுக்கு மேலே என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கசம். 2 hours later. நீ என்ன பண்ணன்றத கேமரா வச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஆமா இங்கே வரு. என்ன ட்ரெஸ் இல்லாம குளிச்சுட்டு இருக்கா? ஐயோ, இது எப்போ வச்சு? என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, என் கண்ணியம் போச்சு. டெய்ல் பண்ண அடி வாங்க, டெய்ல் பண்ண அடிச்சிடும் உடனே. டெய்ல் பண்ண சாப்பிட கொடு கொடு, அது மாதிரி கொடு. ஒரு பாத்ரூம்ல என்ன கூட பார்க்க மாட்டேன் திரும்பி. நானே சொல்றேன், நீ வாயால வாங்க முடியல, வேணாம் எனக்கு. வீடியோ ப்ரூஃப் தான் வேணும். நானே எடிட் பண்றேன், நான் யார்ட்டையும் இது காட்ட மாட்டேன். உண்மையாவே டான்ஸ் ஆடிருக்கான் உள்ள, நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. உண்மையாவே டான்ஸ் ஆடிருக்கான். கால் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரே வலியா இருக்கு. இந்த கையும் வலிக்கிற மாதிரியே இருக்கு.
அப்பாடா இந்த முதுகு இருக்குல்ல அம்மாடி அப்பாடா. புளிய புடிச்சு காலை ஓடச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும்பா, அது எப்படி அமுக்கும்பா. ஓ தரேன் அவசரப்படாத, டெலிட் பண்ணுவோம், பொறுமையாக டெலிட் பண்ணுவோம். என்ன இப்போ என்ன ஆச்சு இப்போ? கையெல்லாம் வேர்த்துருச்சு, வேஸ்ட்டாக போச்சு. உன்னை குளிச்சா ஒழுங்காக குளிச்சு மட்டும் வரணும். சக் 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 வேறையா நடிக்கிறியா அழுகுற மாதிரி? இல்லை அதான் ஸ்விமிங் பூலில் ட்ரௌசர் போட்டு ஒன்றுமே இல்லாமல் குளிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு சும்மா ஒரு வெளியில் வந்திருக்கேன், அது ஒரு ஓப்பன் பாத்ரூமு. நார்மலாகவே எனக்கு ஓப்பன் பாத்ரூமில் காலையில் குளிக்கும் போது வந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான், எங்கேயாவது தெரியுதா ஏதாவது தெரியுதா அப்படின்னு. நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சட்டி வேற போட்டு குளிச்ச ஒரு சேஃப்டிக்கு நான் போடலான்னு யோசிச்சேன். சரி எதுக்கு நேச்சராக குளிக்கணும் தான் கரெக்டாக தூக்கி வீசுவேன். கரும என்னப்பா பண்ணலாம்ப்பா, பொறுமையாக பண்ணலாமா? டெலிட் தானே சும்மா விளையாட்டுக்கா, இனிமேல் ஆடவே மாட்டேன் ப்ளீஸ் தாத்தா, இனிமேல் டான்ஸே ஆட மாட்டேன். நான் சும்மா பாட்டுக்குன்னாரு ஒருத்தர் இதெல்லாம் எவ்வளோ பெரிய நடிப்பு நாங்கள் பார்த்துருக்கோம். சாவும்ல சிவாஜிக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தவங்க, நம்பிக்கிட்டே நடிப்பு பாட்டா. ஏய் அடச்சி அடுத்தே விட்டான் ஐயா, வாருங்கள் போவோம். ஓகே, ஸோ சோட்டுக்கு வந்து ஆம்லெட் வந்துருச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்க புள்ளைய? நீ இப்ப உள்ள வா,